ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஜெய் பிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் இது ஏன் நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்தியாவின் 100வது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அதனால் நியூஸ்ல வந்து ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்தியாவின் 100வது ராம்சார் தளமாக ஜெய் பிரகாஷ் நாராயண் பேர்ட் சாங்சுரி, ஓகேங்களா? சோ சுர்கா தால் அது வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல பாலியா அப்படின்ற மாவட்டத்துல இருக்குது. ஓகேங்களா? சோ ஜெய் பிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் பற்றி பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலம் பாலியா மாவட்டம் இந்தோ கங்கை சமவெளி பகுதியில் அமைந்திருக்கிறது. முக்கியமானது இந்தோ கங்கை சமவெளி பகுதியில் அமைந்திருக்கிறது. முக்கிய அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு தாள் இருக்குது. சுர்கா தாள் அப்படின்றது மழை நீரால் நிரம்பும் நிரந்தர ஏரியாக இது வந்து காணப்படுது. அதே மாதிரி இது வந்து ஒரு ஆக்ஸ்போ லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆக்ஸ்போ லேக் அப்படின்றது என்னன்னா வேற ஒண்ணும் இல்ல. சோ ஒரு காலத்துல ரிவர் வந்து இந்த மாதிரி ஓடிட்டே இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அந்த ரிவருடைய பாதையை வந்து மாத்தி இருக்கும். இந்த ரிவர் ஏன் இந்த மாதிரி வளைஞ்சு ஓடணும்? சோ நேராவே ஓடிக்கும் வச்சுக்கீங்களேன். இந்த பகுதி மட்டும் அப்படி கட் பண்ணி இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்படி வந்து ஒரு லேக்கா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதான் வந்து ஆக்ஸ்போ லேக்னு சொல்லுவாங்க. சோ இதை பத்தி விரிவா நம்ம கிளாஸ்ல பாத்துருக்கோம் இல்லையா? சோ இந்த ஆக்ஸ்போ லேக் வடிவத்துல இருக்குது. சோ ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு காஞ்சஸ் ரிவர் தனது பாதையை மாற்றியதால் உருவானது. ஓகேங்களா? நான் சொன்னாலே அதான். இப்ப பறவைகள் சரணாலயம் 1991ஆம் ஆண்டு வனவிலங்கு சரணாலயம் ஆண்டு இது அறிவிக்கப்படுது. முதல்ல சுர்காதால் பேர்ட் சாங்சுரி அப்படிதான் இருந்துச்சு. பின்னாடி சுதந்திர போராட்ட வீரர் ஜெயபிரகாஷ் நாராயண் நேவாட் வந்து இந்த பேரை வந்து வைக்கிறாங்க. சோ பறவைகளுடைய சொர்க்கம், அதாவது இந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இடம்பெயரும் பறவைகளின் முக்கிய தங்குமிடமாட்டு இது இருக்குது. மத்திய ஆசிய பறவை புலம்பெயர்வு பாதையில், அதாவது சென்ட்ரல் ஏசியன் பிளைவே இதுல வந்து இது கரெக்டா வந்து லொகேட் ஆயிருக்குது. உயிரியல் பன்முகத்தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு மீன் இனங்கள் காணப்படுது. நீர்நிலை தாவரங்கள், ஊர்வனங்கள், குடியிருப்பு மற்றும் வலசை பறவைகள் வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாம நமக்கு இப்போ ஜூன் 2026 நமக்கு இந்தியாவுடைய 100வது ராம்சார் தளமாக இது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப ராம்சார் தளங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? அதாவது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநில பகுதிகளை தான், அதாவது வெட்லாண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராம்சார் ஒப்பந்தத்தின் கீழே அறிவிக்கப்படும் தளங்கள் தான் இந்த ராம்சார் தளங்கள். இதை எப்ப ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பிப்ரவரி 1971 ராம்சார் அப்படின்றது ஈரான்ல உள்ள ஒரு பகுதி. ஓகேங்களா? ஒரு இடம் அங்கதான் நமக்கு வந்து இந்த ஒப்பந்தம் வந்து வருது. இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா 1975 இந்தியா இதுல எப்ப ஜாயின் பண்றாங்கன்னா பிப்ரவரி 1 1982 வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதோட நோக்கம் என்ன? உலக அளவில் ஈரநிலங்கள், அதாவது வெட்லாண்ட்ஸ் அழிவதை தடுக்கிறது அப்படின்றது. சோ பாதுகாப்பு பாத்தீங்கன்னா நிலையான பயன்பாடு, சர்வதேச ஒத்துழைப்பு ஆகியவற்றை வந்து ஊக்குவிப்பதற்காக செயல்படுது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நீங்க ஞாபகம் வேண்டிய விஷயம், இந்தியாவுடைய 100வது ராம்சார் தளம் எது? ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம். எந்த மாநிலம்? உத்தரப்பிரதேசம். எந்த மாவட்டம்? பாலியா. அறிவிக்கப்பட்ட ஆண்டு, அதாவது 1991 வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சரணாலயமா அறிவிச்சிருப்பாங்க. ராம்சார் தளம் ஜூன் 2026 வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க.